மனுபுத்திரரின் பாவம். சங்கீதம் 14. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். பாவம் மனுக்குலத்திலே ஒரு நோயைப் போல வந்திருக்கிறது. சாதாரணமாக இருந்த நோய் இப்போது கொள்ளை நோயாக மனுக்குலம் முழுவதற்கும் பரவி இருக்கிறது. இதனால் மனுபுத்திரர் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். மனுஷரின் பாவத்தினால் 2 தீய விளைவுகள் உண்டாகிறது. அவையாவன: மனுஷர் அருவருப்பான கிரியைகளை செய்து தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறார்கள். தேவன் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி மதிகட்டவர்கள் ஆகிறார்கள். பாவிகள் எல்லோருமே மதிகட்டவர்கள். இவர்களிடத்தில் தெய்வ பயம் இல்லை. இவர்கள் துணிகரமாக தேவன் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். தங்களை நாஸ்திகர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் இவர்கள் பெருமைப்படுகிறார்கள். எல்லா பாவத்திற்கும் நாஸ்திகமும் ஒரு காரணம். இவர்களுடைய இருதயத்தில் தேவனை பற்றிய சிந்தனையே இல்லை. தேவன் இல்லை என்பதுதான் இவர்களுடைய நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இவர்களோ தேவன் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி மதிகட்டவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்து ஜனங்களை நோக்கி பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். நம்முடைய சந்ததியாரில் அநேகர் நாஸ்திகராய் இருப்பதை பார்த்து நாஸ்திகம் அதிகமாய் வளர்ந்துவிட்டது என்று சொல்லுகிறோம். நம்முடைய காலத்தில் மாத்திரமல்ல, தாவீதின் காலத்திலும் நாஸ்திகமும் அருவருப்பான கிரியைகளும் அதிகமாய் இருந்தது. முந்தின நாட்கள் எவ்விதத்திலும் நம்முடைய நாட்களை விட மேன்மையான நாட்களாய் இல்லை. தேவன் இல்லை என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறவன் ஒரு நாஸ்திகன். தேவன் ஒருவர் இருக்கிறாரா என்னும் நிச்சயம் இவனுக்கு இல்லை. தனக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்பதற்காக தேவன் இல்லை என்றே நாஸ்திகன் சொல்லிவிடுகிறான். தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்வதற்கு நாஸ்திகன் முயற்சி பண்ணுவது இல்லை. தனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் இல்லை என்று மதிகேடாய் நினைத்து தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். நாஸ்திகன் மதிகட்டவன். இவனிடத்தில் மெய்யான ஞானம் இல்லை. இவனுடைய மதிகேட்டிற்கு சான்றுகளும் உள்ளது. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் பரிசுத்தமாய் ஜீவிப்பதில்லை. அவன் தன்னையே கெடுத்துக் கொள்கிறான். அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறான். யாருக்கும் நன்மை செய்யாமல் எல்லோருக்கும் தீங்கு செய்கிறான். தன்னை விசாரிப்பதற்கு தேவன் இல்லை என்னும் சிந்தனைதான் இவனுடைய பாவத்திற்கு காரணம். துணிகரமாய் பாவம் செய்வதற்கு இவன் நாஸ்திகத்தை தனக்கு கேடகமாக பயன்படுத்துகிறான். தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திக சிந்தனையே எல்லா மதிகேடுகளுக்கும் அருவருப்பான கிரியைகளுக்கும் காரணம். மனுஷன் பாவம் செய்து தன்னுடைய நல்ல சுபாவத்தையே கெடுத்து போடுகிறான். கர்த்தர் மனுஷனை நல்லவனாகத்தான் உண்டு பண்ணினார். ஆனால் மனுஷனோ பாவம் செய்து தன்னைத்தானே கெடுத்து போட்டிருக்கிறான். கர்த்தர் மனுஷனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். மனுஷனுடைய பாவத்தினால் மனுஷனிடத்தில் காணப்பட்ட தேவ சாயல் மங்கி போயிற்று. மனுஷனுடைய நற்குணம் சீரழிந்து போயிற்று. பாவி தன்னைத்தானே கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்கிறான். பாவிகள் தேவனை சேவிப்பதில்லை. அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதில்லை. தங்களுடைய பேச்சினாலும் கிரியைகளினாலும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதும் இல்லை. மனுபுத்திரர் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போய் விட்டார்கள். பாவிகள் தங்களுக்கும் நன்மை செய்வதில்லை, பிறருக்கும் நன்மை செய்வதில்லை. பாவிகளால் அவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பாவிகளிடத்தில் மெய்யான அன்பு இல்லை, நற்குணம் இல்லை, ஆவியின் கனி இல்லை, தெய்வ பயம் இல்லை, பயபக்தியும் இல்லை. பாவிகளிடத்தில் வீண் பெருமையும் ஆணவமும் அகந்தையும் துர்க்குணமும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திக குணமுமே இருக்கிறது. பாவிகளின் கிரியைகள் அவர்களையும் பாதிக்கிறது, மற்றவர்களையும் பாதிக்கிறது. தங்களுடைய பாவத்தினால் அவர்கள் தங்களையும் கெடுத்து போடுகிறார்கள், மற்றவர்களையும் கெடுத்து போடுகிறார்கள்.
பாவிகள் அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். பாவத்தின் கிரியைகள் எல்லாமே அருவருப்பானவை. இவர்கள் தங்களுடைய இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்வதனால் தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு தேவனை தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் தங்கள் கிரியைகளினால் தேவனை மறுதலித்து விடுகிறார்கள். அருவருப்பான கிரியைகளை செய்து தங்கள் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நன்மையான கிரியை எதுவும் காணப்படுவதில்லை. பாவிகளில் நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. அப்போஸ்தலர் பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் இப்படிப்பட்டவர்களை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். தீத்து 1:16. மதிகட்டவன் கூறும் காரியங்கள்: தேவன் இல்லை, இளைப்பாறு, புசித்து குடி, பூரிப்பாய் இரு. மதிகட்டவனின் சுபாவங்கள்: தேவன் இல்லை என்கிறான், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், அருவருப்பான கிரியைகளை செய்கிறான், தேவனை அறியவில்லை, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை, நன்மை செய்யவில்லை, தேவனை விட்டு விலகி போனவன், ஜீவியத்தில் கெட்டுப்போனவன், தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவ ஜனத்தை பட்சிக்கிறான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை, ஏழைகளை ஒடுக்குகிறான். கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். துன்மார்க்கருடைய பாவமும் மதிகேடும் அருவருப்பான கிரியைகளும் உலகம் எங்கும் உள்ள மனுஷர் மீது ஒரு கொள்ளை நோயைப் போல பரவி இருக்கிறது. இந்த நோய் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் உள்ள எல்லா பாஷைக்காரர் மீதும், எல்லா ஜாதிகள் மீதும், எல்லா இனத்தார் மீதும் பரவி இருக்கிறது. இவர்களுடைய பாவத்திற்கு தேவன் தாமே சாட்சியாய் இருக்கிறார். மனுஷனிடத்தில் தேவனை தேடுகிற உணர்வு காணப்பட வேண்டும். அவனே பக்தி உள்ளவன். மற்றவர்கள் தங்கள் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிற மதிகேடர்கள். தேவன் பரலோகத்தில் இருந்து இந்த பூமியை பார்க்கிறார். பூமியில் உள்ள மனுபுத்திரர் எல்லோரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். பூமியில் உள்ள மனுஷர் மத்தியிலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இருக்கிறானா என்று கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்டவன் ஒருவனையும் தேவனால் பார்க்க முடியவில்லை. தேவனை தேடுகிற உணர்வு ஒருவனிடத்திலும் இல்லை. மனுஷர் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்கிறார்களா? அவர்கள் தம்மை தேடி பார்க்கிறார்களா? தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்களா? அவர்களுடைய இருதயங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பதற்காக கர்த்தர் மனுஷனை நோக்கி பார்க்கிறார். ஆனால் கர்த்தரால் இந்த பூமியிலே நன்மை செய்கிற மனுஷன் ஒருவனையும் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் வழிவிலகி போயிருக்கிறார்கள். எல்லாரும் ஏகமாய் கெட்டுப்போயிருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் கெட்டுப்போனார்கள். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பூமியில் உள்ள மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் ஒருவனாகிலும் இருக்கிறானா என்று இந்த பூமி முழுவதும் தேடி பார்க்கிறார். அவரால் ஒருவனையும் பார்க்க முடியவில்லை. இந்த பூமியிலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எல்லோரும் வழிவிலகி போனவர்களாகவும் ஏகமாய் கெட்டுப்போனவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று தீர்மானம் பண்ண முடியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே கர்த்தருடைய பார்வையில் பாவிகளாக இருக்கிறார்கள். எல்லா பாஷைக்காரரும், எல்லா தேசத்தாரும், எல்லா ஜாதியாரும், எல்லா இனத்தாரும் கர்த்தருடைய பார்வையில் பாவிகளாய் இருக்கிறார்கள். பூமியில் உள்ள எல்லா மனுஷரும் வழி விலகி போய் ஏகமாய் கெட்டுப்போயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை மனுஷர் மத்தியிலே வல்லமையாய் வெளிப்படும் போதுதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் மனுஷர் மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்யும் போதுதான் அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்களுடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாகும். அருவருப்பான கிரியைகளை செய்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். தேவன் கிரியை நடப்பிக்கும் போதுதான் தேவன் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறவர்கள் தேவன் இருக்கிறார் என்று தங்கள் இருதயத்திலும் சொல்லுவார்கள். ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படையாகவும் அறிக்கை செய்வார்கள். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சில காலத்திற்கு பின்பு தேவன் மறுபடியும் மனுஷனுடைய கிரியைகளை பார்த்தார்.
மனுஷனுடைய அக்கிரமம் அப்போது பூமியிலே பெருகி இருந்தது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் தம்முடைய சாயலாகத்தான் மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷனோ தன்னுடைய பாவத்தினால் தன்னையே கெடுத்து போட்டான். தன்னை உண்டாக்கின கர்த்தரையே மனஸ்தாபப்பட வைத்து விட்டான். தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தி விட்டான்.